ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு தமிழ் டாக்ஸ். இதுதான் கர்மா. மணிமேகலை விஎஸ் பிரியங்கா சண்டை பற்றி அனிதா சம்பத் போட்ட பதிவு. குக்கு வித் கோமாளி ஷோல இருந்து மணிமேகலை விலகுவதா அறிவித்திருந்தாங்க. போட்டியாளரா வந்திருக்கும் விஜய் பிரியங்கா தலையீடு அதிகமா இருக்குங்க. புகார் அளித்ததால என்ன மன்னிப்பு கேட்க சொல்றாங்க. சுயமரியாதை முக்கியம் என விலகிட்டேன் அப்படின்னு மணிமேகலை சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில இதுதான் கர்மா என அனிதா சம்பத் பதிவிட்டிருக்காங்க. யார் அடுத்தவரை கீழே போட்டு மிதிக்கிறாங்களோ அவங்க அதே போன்ற இன்னொருவரால் செருப்படி வாங்குவாங்கன்னு அனிதா சம்பத் சொல்லியிருக்காங்க. தான் பாதிக்கப்பட்டிருப்பத அனிதா சம்பத் இப்படி கூறியிருக்காங்க. ஆனா அவங்க பிரியங்காவை தாக்குகிறாங்களா இல்ல மணிமேகலைக்கு சொல்றாங்களா என வெளிப்படையா சொல்லல. அதனால ரசிகர்கள் குழப்பத்துல இருக்காங்க. மேலும் மணிமேகலை ஷோல இருந்து விலகுவதாக நேற்று போட்ட பதிவுல கட்ஸ் ஆல் த பெஸ்ட் மணி என அனிதா சம்பத் கமெண்ட் செஞ்சிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. மணிமேகலை பிரியங்கா விவகாரத்துல ஆதரவும் எதிர்ப்பும் என கலவை விமர்சனங்கள் எழுந்திருக்கு. எனினும் ஒரு சிலர் மணிமேகலை மீது வன்மத்தை கக்கி வருவதாகவும் தனி மனித தாக்குதல் எதற்குமே தீர்வு இல்லை என்றும் மணிமேகலையின் ரசிகர்கள் கருத்துக்கள் பதிவிட்டு வராங்க. விஜய் டிவில தொகுப்பாளரா பிரியங்கா மீது மறைமுகமான குற்றச்சாட்டை முன்வைத்து குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சியிலிருந்து மணிமேகலை விலகி இருக்காங்க. சுயமரியாதை முன்னிறுத்தி மணிமேகலை வெளியிட்டிருந்த அறிக்கையானது பலரது கவனத்தையும் பெற்று பெரும்பாலானோரின் ஆதரவையும் ஒரே நாள்ல பெற்று தந்திருக்கு. சப்போர்ட் செஞ்ச விஜய் டிவியின் முக்கிய பிரபலங்களும் மணிமேகலைக்கு சப்போர்ட்டா வந்துள்ளனர் என்பது குறிப்பாக குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சியில் பங்கேற்ற குரேஷி, அனிதா சம்பத், பின்னணி பாடகி சுசித்ரா என பலரும் திரண்டு வந்து மணிமேகலைக்கு வெளிப்படையா ஆதரவு தந்திருக்காங்க. ஆனா ஒரு சாரார் மணிமேகலை மீதான புகார்களை அள்ளி வீச துவங்கியிருக்காங்க. இப்படி ஒரு சம்பவம் நடப்பது தெரிந்திருந்தால் ஆரம்பத்திலேயே நேரடியாகவோ பிரியங்காவிடம் பேசி சரி செஞ்சிருக்கலாமே. அதையே விட்டுட்டு பொதுவெளியில அசிங்கப்படுத்த வேண்டிய தேவை மணிமேகலைக்கு என்ன வந்தது என்று கேள்வி எழுப்பிட்டு வராங்க. அது மட்டும் கிடையாது, யாருடைய கண்டென்ட் நன்றா இருக்கோ அதை தான் ரியாலிட்டி ஷோக்களை ஒளிபரப்புவாங்க. இது ஒரு சாதாரண விஷயம். பிரியங்காவுக்கு விருது கொடுத்து பொறாமையால தான் மணிமேகலை இவ்வாறு குற்றச்சாட்டுகளை கூறுவதாக மேலும் சிலர் கேள்வி எழுப்பிட்டு வராங்க. இணையவாசிகள் இப்படி விமர்சித்து வராங்க என்றால் மதத்தை குறிப்பிட்டு மணிமேகலை ஒரு நடிகை விமர்சிப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருது. மணிமேகலை பதிவிட்டிருந்த அறிவிப்புல ட்ரஸ்ட் கார்டு என குறிப்பிட்டிருந்தாங்க. இதுக்கு எந்த ஒரு கடவுள் என்று ஒரு சீரியல் ஒரு நடிகை ஸ்ரீநிதி பதிவிட்டிருக்காங்க. இதனால கொதித்தடைந்த நெட்டிசன்கள் மணிமேகலை கணவர் ஹுசைன் வேறு மதத்தை சேர்ந்தவர் என்பதால இப்படி கமெண்ட் பதிவிட்டிருக்கதாக கூறி விமர்சித்துட்டு வராங்க. இந்த பரபரப்புக்கு நடுவுல மணிமேகலின் தற்போதைய போட்டோவை பதிவிட்டு இதையும் வைத்து விமர்சிக்க துவங்கி இருக்கிறது ஒரு குரூப். காரணம், மணிமேகலை வெளியிட்டிருந்த வீடியோல அவர் சற்று உடல் பருமனாக இருக்கார். உடனே இதை பார்த்த ஒரு சிலர், ஓ மணிமேகலை கர்ப்பமா இருக்காரா, அதனாலதான் பிரியங்கா மீது வம்பளுத்திட்டு விழுகிறாரா என்று கேள்வி எழுப்பிட்டு வராங்க. இரண்டு தொகுப்பாளர்களிடம் எழுந்த ஈகோ பிரச்சனையானது இன்று மத ரீதியாகவும் தனி மனித தாக்குதலாகவும் வெடித்து கிளம்பி இருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. ஏற்கனவே பிரியங்காவுக்கு ஆதரவாளர்கள் பிரியங்கா குறித்த கலகல வீடியோவை இணையத்துல ட்ரெண்டாக்கி வருவதாக சொல்லப்படுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில மணிமேகலை மீதான எதிர்மறையான விமர்சனங்கள் பரப்பி விடுவது யார் என்று சலசலப்பும் கிளப்பி இருக்கு. இதுக்கு நடுவுல மணிமேகலை அவரது நலம் விரும்பிகள் முக்கிய யோசனையை தெரிவிச்சுட்டு வராங்க. விஜய் டிவில அசிங்கப்படுவதை விட பேசாம சன் டிவியில ஒளிபரப்பாகி வரும் டாப்பு குக்கு டூப்பு குக்கு நிகழ்ச்சியில மணிமேகலை செல்லலாம் என ஏற்கனவே வெங்கடேஷ் பட் உள்ள நிலையில நிகழ்ச்சி சூடு பிடித்துள்ளது. மேலும் பரத், ஜிபி முத்து ஏற்கனவே விஜய் டிவில இருந்த பட்டாளங்கள் தான். அங்கேயும் இருக்கிறதுனால மணிமேகலை அந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டால் எந்த சலசலப்பும் இருக்க வாய்ப்பில்லை. அது மட்டும் இல்லாம விஜய் டிவில பிரியங்காவுக்கு ஜெஃப் தாமுவின் சப்போர்ட் நிறையவே இருக்கும் என்பதால இனியும் மணிமேகலை குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சிக்கு போவது நன்றாக இருக்காது என்றும் அட்வைஸ் தந்துகிட்டு இருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தடுத்த அப்டேட்டை நம்ம சேனல்ல தொடர்ந்து பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பாய்.